அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 1 வாரித் தந்த வள்ளல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரே நடையில இயல் 1ல பார்த்தோம் அப்படின்னா வாரித் தந்த வள்ளல் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதை நல்லா படிச்சு பாருங்க. இதுல என்ன நம்மளுக்கு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் பகுதியில சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் கேள்வி பாருங்க, பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரித்து எழுதுனா நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா, பொன் கூட்டல் காசு. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு. இரண்டாவது பாருங்க, கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்மளுக்கு என்னது, களிறு. களிறு என்பது டேஸை குறிக்கும். களிறு என்பது யானையை குறிக்கும். இதற்கான விடை யானை. அடுத்து தரணி இச்சொல்லின் பொருள். இதோட பொருள் என்ன அப்படின்னா உலகம். தரணின்னா என்னது, உலகம். இப்போ விடை உலகம். அடுத்து சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. இப்போ சோறு அப்படின்னா உணவு, அமுதம், அன்னம் இது எல்லாமே இந்த பொருள் வரும். சோறு அப்படிங்கிற சொல்லோட பொருள் உணவு, அமுது, அன்னம் வரும். கல் அப்படிங்கிறது வராது. அப்போ பொருந்தாதது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன விடை வரும் அப்படின்னா கல். அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாமா? பேழை. பேழைனா என்னது, பெட்டி. மாறி மலை. வாயில்னா வாசல். இப்போ இதெல்லாம் இதோட பொருள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை பேழைனா பெட்டி, மாறினா மலை, வாயில் அப்படின்னா என்னது, வாசல். ஆணை கட்டளை இடுதல், அப்போ கட்டளை. இரவல்னா கடன், கடன் பெறுதல், அப்போ கடன். சரியா? இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வினாக்களுக்கு விடையளிக்கல பாருங்க. நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகள்லாம் பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதற்கான விடை இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. பாணனின் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து விட்டதால் குழந்தைகள் பசியால் வாடின. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். வல்வில் ஓரி தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயர் துடைப்பவர் மற்றும் வீரத்திலும் சிறந்தவராக விளங்கினர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விடை கொடுத்துருக்கேன். இதை கூட நீங்கள் ஈஸியாக இருக்கும், 2 வரியில் எழுதிக்கலாம். அதாவது வல்வில் ஓரி அள்ளி கொடுக்கும் வள்ளல் மற்றும் வீரத்திலும் சிறந்தவராக விளங்கினர். இந்த மாதிரி 2 வரிகளில் கூட நீங்கள் விடை எழுதிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பாருங்க, பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? இதற்கான விடை பாருங்க, கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க என்று பாணன் மன்னனை வாழ்த்தினான். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4 பாருங்க, வாரி தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டதை எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாமா? வாரி தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் சங்ககால வள்ளல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் பரிசு பொருள்கள் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதை அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சிந்தனை வினா பகுதி. சிந்தனை வினா பகுதியில் வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய்? இதற்கான விடை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆதரவற்ற முதியவர்கள், பெற்றோரை இழந்த சிறுவர்கள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கெல்லாம் உதவி செய்வேன். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன். அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வேன். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். நீங்கள் சொந்தமாக கூட இதற்கான விடைகளை நீங்கள் எழுதலாம். இப்போ சிந்தனை வினால கேள்விகளுக்கான விடைகள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு இருக்கு. அதாவது இங்கே உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு படிக்கலாமா? குப்பன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். தன் வேலையில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று எண்ணுவான். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார். இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என்று என கேட்டார். அதற்கு குப்பன், இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றார். உடனே அவன் தந்தை,
பட்டத்தின் நூலை அறுத்துவிட்டார். பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது. இப்பொழுது பார், வரையறைக்குட்பட்டு நூலுடன் இருக்கும்போது இந்த பட்டம் எவ்வளவு அழகாக பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய். இப்போது என்ன ஆயிற்று? நூல் அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டதே. இதுபோலதான் நம் வாழ்க்கையும் நூலருந்த பட்டமாய் இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று கூறினார். இதுல இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. குப்பன் எந்த வகுப்பு படிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. எந்த வகுப்பு படிக்கிறான்? 5ஆம் வகுப்பு படிக்கிறான். நம்ம விடை எழுதிக்கலாமா? நம்ம இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். குப்பன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அடுத்து 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று? இதற்கான விடை பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னா, நம் வாழ்க்கையும் நூலருந்த பட்டமாய் இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஸ் காட்டல். இதற்கான விடை இரக்கம் காட்டல். அடுத்து சிறுபஞ்சம் மூலம் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது. இதற்கான விடை காரியாசன். வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. நாட்டு மக்களை வருத்தாமை டேஸுக்கு அழகு. இதற்கான விடை அரசனுக்கு அழகு. அடுத்து பார்க்கலாமா? பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. அதாவது இங்கே நம்மளுக்கு ஆங்கிலத்தில் சொற்கள் கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சொற்கள் பிறமொழி சொற்களில் கலவாமல் நம்ம திருத்தி எழுதணும். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஒன்று பாருங்க, என்னுடைய புக் டேபிளில் உள்ளதுன்னு இருக்கு. இதில் பிறமொழி சொல் எது? புக் டேபிள் அப்படிங்கிற 2 சொல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம திருத்தி எழுதலாம்? என் புக் அப்படிங்கிறதுக்கு புத்தகமும், டேபிள் பிறமொழி சொல்லுக்கு என்ன வரும்? மேசை அப்படின்னு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். இதில் டிவி நியூஸ் அப்படிங்கிறதான் பிறமொழி சொல். இது இல்லாமல் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் டிவினா என்னது? தொலைக்காட்சி. நியூஸ்னா செய்தி. எப்படி எழுதலாம்? நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். இதில் எது பிறமொழி சொல்? ஃபஸ்ட்டு, ஃபெஸ்டிவல், இந்த 2 சொல் இருக்கு. அதை நம்ம திருத்தி எழுதலாமா? எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? முதல். ஃபெஸ்டிவல்னா பண்டிகை, விழாலாம் சொல்லுவோம். அப்போ தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதற்கான சொல் என்ன வரும் அப்படின்னா நொறுக்கு தீனி. சரியான சொல் என்னது? நொறுக்கு தீனி. அப்போ பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாடலை நிறைவு செய்க. அதாவது 2 வரிகள் பாடல் கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம அதை பயன்படுத்தி எழுதலாம். எப்படி எழுதலான்னு பார்க்க நீங்களாம் சொந்தமாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம். நான் என்ன விடை கொடுத்துருக்கேன்னா, நாடு அதை நெய்யும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு, கூடு ஒன்றாக கூடு, ஆடு ஆனந்தமாய் ஆடு, தேடு புதுமையை நீ தேடு, ஓடு வெற்றியை தேடி நீ ஓடு. இந்த மாதிரி நான் விடை கொடுத்துருக்கேன். நீங்களாம் முயற்சி செய்து புது விதமாக கூட நீங்கள் எழுதலாம். சரியா? அடுத்து துணைப்பாட பகுதி இருக்குமா? இயல் 1ல் தலைமை பண்பு. இதற்கான விடைகளையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.